கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய நாளிலே ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏசாயா 30:21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும்பொழுதும் இடதுபுறமாய் சாயும்பொழுதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஆமென். Isaiah 30:21. Whether you turn to the right or to the left, your ears will hear a voice behind you saying, "This is the way, walk in it." ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவஜனமே, நாம் வாழ்கிற இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமுள்ள பரிசுத்த வாழ்க்கையை வாழ நம்மை நாம் அர்ப்பணிக்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவர் நிச்சயமாய் உதவி செய்வார். அவர் நாம் எங்கே நடக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதை அவர் நமக்கு போதிப்பார். நாம் வாசித்த இந்த வேதாகம வார்த்தையின் பிரகாரமாய் நாம் எந்த வழியிலே செல்ல வேண்டும் என்பதை அவர் நமக்கு போதித்து நடத்துவார். வேதம் சொல்கின்றது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று. ஆமேன். ஆவியானவர் உங்களையும் என்னையும் அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நிச்சயமாய் நடத்துவார். நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிரசன்னத்தை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேண்டும். அவருக்குள் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். நீர் என்னுடைய வாழ்க்கையை நடத்துங்க என்று சொல்லி ஆவியானுடைய கரத்துல நம்மை நாம் ஒப்பு கொடுக்கின்ற போது அவர் நமக்குள் வந்து நம்மை அவர் ஆளுகை செய்து நம்முடைய சிந்தைகளை மாற்றி, நம்முடைய பாதைகளை மாற்றி, நம்முடைய எண்ணங்களை மாற்றி அவர் அவருடைய சித்தத்தின் பிரகாரமாய் ஆவியானவர் நாம் எப்படி வாழ வேண்டும், எந்த வழியிலே நடக்க வேண்டும் என்று அவர் நியமித்திருக்கிற அந்த பாதையில நம்மை அவர் அற்புதமாய் நம்மை கொண்டு செல்வார். வேதம் சொல்கின்றது போல, அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பியிருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் என்று. எனக்கு அன்பான தேவஜனமே, நாமும் கூட ஒவ்வொரு நாளும் இந்த அர்ப்பணிப்பின் ஜெபத்தை நாம் ஏறெடுக்கின்ற போது நம்முடைய சிந்தைகளையும் நம்முடைய செயல்களையும் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் கூட அவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்ற போது அவர் நேர்த்தியாய் நம்மை செம்மையான வழியிலே அவர் நடத்துவார். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று நாம் ஒவ்வொரு நாளும் அவரிடத்தில் ஜெபிக்கின்ற போது அவர் நிச்சயமாய் நம்மை நடத்துவார். அர்ப்பணிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, எங்களுடைய காதுகளிலே நீர் பேசுகிற வார்த்தை நாங்கள் கேட்க பண்ணும் ஆண்டவரே. வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற வார்த்தையை நாங்கள் கேட்க கிருபை தாங்கப்பா. பரிசுத்த நல்ல ஆவியானவரே, நீரே எங்களை தேற்றலவாரனா இருக்கிறீரே, உமக்கு நன்றி. எங்களை நீர் செம்மையான வழியிலே நடத்தும்படியா எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும், வழி நடத்தியர்களும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.